இப்போ போர் வருமா வராதா முன்னாடியே சொன்ன மாதிரி இது யாருக்குமே தெரியாது. இப்போ வரலன்னா எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு போர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை போய் அடிச்சுட்டு மட்டும் வர்றது கிடையாது. அதுக்கு உண்டான செலவுகள், அதுக்கு உண்டான பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எக்கனாமிக்கலாக வந்து இம்பேக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவங்க மேலே வந்து தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. முதல்ல பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ வந்து திரும்ப சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி மார்க்கெட் எப்போ சீப்பாக இருக்கும் அந்த டைமில் நம்ம பதட்டப்படாமல் நம்ம ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஜென்ரலாக வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம். பட் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை காத்து சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்கேஸ் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்து இதை நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும். இதை கடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வளர உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் பெரிய அளவில் வளரும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பொறுத்திருந்து. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்திலிருந்து, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு போர் சூழல் உண்டாகுமா, உண்டாச்சுன்னா எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த போர் வருமா வராதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாதுன்னா கண்டிப்பாக நம்மள மாதிரி மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த போர் மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நடக்கிற விஷயங்கள் தான் இது. அஃப்கோர்ஸ் நமக்கு இந்தியாவுக்கு எதிராக நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ மட்டும் கிடையாது, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பல இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதிரி தொல்லைகளை கொடுத்துட்டே வராங்க. பட் இதுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க வந்து பார்த்துக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதனால் பங்குச்சந்தையில் ஏதாவது வந்து இம்பாக்ட் இருக்குமா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த பஹல்காம் அட்டாக் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கரண்ட்லி மார்க்கெட் என்ன நம்பிக்கையில் இருக்குது அப்படின்னா, போர் பெருசாக வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கலான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜென்ரலாக வந்து மார்க்கெட் ஒன் சைடடாக போகாது. பட் கிட்டத்தட்ட 74,000 புள்ளிகள் இருந்த சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 81,000 புள்ளிகளுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து மார்க்கெட் ஒரு பக்கமாக வந்திருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த போர் இந்த விஷயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்கனாமிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கீழே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட $60 கீழே வந்திருக்கு. இது இந்தியா மாதிரி பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாதகமான ஒரு விஷயம். மேபி அந்த ஒரு காரணத்தினால கூட வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கலாம். இது ஒன்று. இப்போ போர் வருமா வராதா முன்னாடியே சொன்ன மாதிரி இது யாருக்குமே தெரியாது. இப்போ வரலன்னா எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு போர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை போய் அடிச்சுட்டு மட்டும் வர்றது கிடையாது. அதுக்கு உண்டான செலவுகள், அதுக்கு உண்டான பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எக்கனாமிக்கலாக வந்து இம்பேக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவங்க மேலே வந்து தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. முதல்ல பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நாட்டிலேருந்து வர எந்த பொருளையும் வந்து இறக்குமதி பண்ணக்கூடாது, அதே மாதிரி நம்மளும் இங்கேருந்து எந்த பொருளையும் அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பகிர்தல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நிறுத்தியிருக்கோம். இந்த 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள டைரெக்டாக வந்து இம்பேக்ட் பண்ணும். அதாவது போர் மூலமாக நடக்கிற இம்பேக்ட் ஒரு பக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நடக்கிற இம்பேக்ட் இன்னொரு பக்கம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு போரோடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த போர் முடிஞ்ச உடனே அதில் ஏற்படுற நஷ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொன்று, எந்த ஒரு நாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே முதலீடு வரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்தியாவில் தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துன்னா ஜென்ரலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து தள்ளி போகும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா பண்ண வேணாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். பட் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி
முதல்ல போர் இருக்குமான்னு தெரியாது. இன்கேஸ் போர் மாதிரி ஆரம்பிச்சதுனாலும் அது வந்து முன்னாடி நடந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நடந்து சிம்பிளாக முடிஞ்சிடுச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இன்கேஸ் இப்போது எதிர்பார்க்குற மாதிரி, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி தொடங்குது அப்படின்னா அடுத்த முக்கியமான கேள்வி இது வந்து எத்தனை நாள் நீடிக்க போகுது, அண்ட் இது வந்து ரொம்ப நாளாக நீடிக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தை இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நடக்குமான்னு தெரியாது. இன்கேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு லாங், அதாவது ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ இல்லை ஒரு மாதமோ அந்த மாதிரி ஒரு போர் சூழல் ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வந்து இந்த நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, இங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ இறங்குச்சுன்னா அது எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றது தான் எல்லாரோட அடுத்த கேள்வியும். கண்டிப்பாக அதையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன ஷோராக சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 86,000 புள்ளிகளில் இருந்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட 72,000 புள்ளிகள் வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம கடந்து போயிருக்கோம். அப்படின்னா கம்பெனிகளோட ப்ராஃபிட்ஸ் நிறைய வந்து ஆட் ஆகிருக்கும். அப்போது நம்மளுடைய ஃபேர் வேல்யூவேஷன் சொல்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கேருந்து இறங்கினாலும் ஒரு 5-8% இறங்கும்போது நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போய்டும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஒரு ஃபேர் வேல்யூவுக்கு போயிடுவோம். அப்படின்னா ஒன்று போர் பெரிய அளவில் வந்தாலும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-8% விடுறதுக்கான வாய்ப்புகளை தான் இப்போதைக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் போர் பெருசாக வரப்போதா வராதா, வந்ததுன்னா அதனால் வர எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். பட் இம்மீடியட்டாக வந்து ஏற்பட போகிற அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5-8% வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம பேசுகிற விஷயம். இது நடக்குமான்னு நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நடந்தால் நான் ஒரு இன்வெஸ்டராக என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல நம்ம வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு யோசிக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா ஒரு போர் வந்துடுச்சு அப்படின்னா இது இதோட வந்து திரும்ப வந்து சிச்சுவேஷன் வந்து நார்மலுக்கு ஆகாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது முதல்ல. இன்ஃபேக்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப்போட டேரிஃப்னால பெரிய பிரச்சனை ஆகிடுமோ, இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுமோ அப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தோம். பட் அந்த டைம்லேயும் நம்ம திரும்ப சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த பாதிப்பு. நேச்சுரலி பாதிப்பில் நம்ம வந்து சீக்கிரமாக இதுக்கு எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற முடிவில் தான் எல்லாருமே இருப்போம். அப்போது இந்த போருன்றது வந்து தொடங்காமல் இருந்ததுனாலும் தொடங்குச்சுனாலும் இது வந்து தொடர்ந்து நீடிக்க போகிற ஒரு விஷயம் இல்லை. அப்போது பங்குச்சந்தையில் பெரிய இம்பேக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்டில் நம்ம வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியோ நம்ம வந்து திரும்ப சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி மார்க்கெட் எப்போ சீப்பாக இருக்கும் அந்த டைமில் நம்ம பதட்டப்படாமல் நம்ம ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஜென்ரலாக வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இன்ஃபேக்ட் நம்ம அந்த சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது எப்போ முடிவுக்கு வரும்னு நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை காத்து சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்கேஸ் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்க இந்த எஸ்ஐபியாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பெருசாக பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் தேவையில்லை. ஸோ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கோ இல்லை அடுத்த ஒரு வாரத்துக்காகவோ நீங்கள் முதலீடு பண்ண போகிறதில்ல. அப்படி அந்த ஐடியாவோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணல, அதை வந்து ட்ரேடிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ முதலீடுன்னு வந்தீங்கன்னாலே நீங்கள் மினிமம் வந்து ஒரு 3-5 வருஷமாவது டைம் கொடுத்து தான் வரணும். இன்ஃபேக்ட் அதை விட ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளை இன்கேஸ் இறங்கி வந்ததுன்னா அந்த டைமில் நம்ம வந்து இன்வெஸ்ட் தான் பண்ணணும். எப்படி வந்து தங்கம் இறங்கி வந்ததுன்னா நம்ம போய் வாங்குகிறோமோ அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்குச்சுனாலும், ஈக்விட்டி மார்க்கெட் கீழே இறங்குச்சுனாலும் அந்த டைமில் நம்மக்கிட்ட காசு இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 3-5 வருஷத்துக்கு பணம் தேவையில்லைன்னா நீங்கள் தைரியமாக போய் வாங்கலாம். ஸோ அதனால் இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு இந்த போர் பதட்டம் முடிஞ்சு சுமூகமான நிலை வந்துச்சுனாலும் உலகம் இதுக்கப்புறம் வெறும் அமைதி பூங்காவை மட்டும் இருக்க போகிறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இதுக்கு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 2025 இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 81,000 புள்ளிகளில் இருக்கும். நீங்கள் ஒரு 10 வருஷம் பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2015 போனீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 24,000-25,000 புள்ளிகளில் இருந்தது.
அப்போது 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து 3லேருந்து 4 மடங்கு கிட்ட வந்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அப்போது இந்த 10 வருஷம், கடந்த 10 வருஷம் ரொம்ப அமைதியாக இருந்ததா, பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை விட உங்களால் நிறைய பிரச்சனைகளை சொல்ல முடியும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் எப்போவுமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையோட பேர் தான் மாறுமே தவிர பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி முதலீடு பண்ணுறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அடுத்த 10 வருஷம் வந்து உலகம் வந்து அமைதியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளும், அது வந்து இந்த மாதிரி போராக இருக்கலாம், இல்லை பொருளாதார தடையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக இருக்கலாம். சில நேரம் வந்து அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். பட் இதை கடந்து யார் வந்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அதுவும் ஒரு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்களோ, அவங்க வந்து என்றைக்குமே வந்து பணத்தை வந்து ஓரளவுக்கு நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் இந்த போர் வருமா வராதா அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் வந்து ஒரு இந்தியனாக வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், முதலீட்டையும் இதையும் நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்காம இருந்தோம்னாலே உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் பெட்டரான ஹெல்த்தில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையோடு இந்த விஷயத்தை பாருங்கள். ஃபார்ச்சுனேட்டாக வந்து க்ரூட் ப்ரைஸ் இறங்கினால மார்க்கெட் ஆக்சுவலி மேலே வந்திருக்கு. அண்டு இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப்போட ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக ஆரம்பித்தனாலையும் மார்க்கெட்டுக்கு வந்து ஓரளவுக்கு அன்சர்டன் பீரியட்லேருந்து ஒரு சர்டனிட்டி பீரியட் நோக்கி போகிறனால தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்து, இதை நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும். இதை கடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வளர வளர உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் பெரிய அளவில் வளரும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பொறுத்திருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த சொன்ன தகவல்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்தோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்தோ எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா வரப்போகிற வீடியோக்களில் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.